தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோவை மாநகர திமுக மேயர் கல்பனா ராஜினாமா. மேயர் மீது தொடர் புகார்கள் எழுந்த நிலையில் ஆணையரிடம் பதவி விலகல் கடிதம் வழங்கியதாக தகவல். மருத்துவ காரணங்களுக்காக தனது பணிகளை தொடர முடியவில்லை. ராஜினாமா கடிதத்தில் திமுக மேயர் கல்பனா தகவல். மாநிலங்களவையில் அரசியல் சாசனம் குறித்து பேசிய பிரதமர் மோடிக்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு. மோடியை பேசவிடாமல் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளி. उन लोगों ने विरोध किया था 26 जनवरी तो है, तो संविधान दिवस क्यों लाए? और आज संविधान दिवस के माध्यम से சுதந்திர இந்தியாவில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சியை பிடித்தது பாஜக கூட்டணி. மாநிலங்களவையில் உரையாற்றிய பிரதமர் மோடி பெருமிதம். அடுத்த 20 ஆண்டுகளுக்கு பாஜக ஆட்சிதான் தொடரும் என மாநிலங்களவையில் பிரதமர் மோடி பேச்சு. அரசியல் சாசனம் நமக்கு கலங்கரை விளக்கம் போல் வழிகாட்டுவதாக பெருமிதம். பிரதமர் மோடியின் உரையை புறக்கணித்து அவையில் இருந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு. மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேச அனுமதி மறுக்கப்பட்டதால் கொந்தளிப்பு. अपर हाउस को अपमानित कर रहे हैं. इस अपर हाउस की महान परंपरा को अपमानित कर रहे हैं. आदरणीय सभापति जी, எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் நடவடிக்கையால் மாநிலங்களவைக்கு அவமானம். மக்கள் பிரச்சினை குறித்து விவாதம் செய்யாமல் வெளிநடப்பு செய்கின்றனர் என குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் காட்டம். सदन का मतलब है सत्ता पक्ष की बात सुनो जब आपने अपनी पूरी बात कह दी. माननीय सदस्यगण, आप सब जानते हैं कल மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க கோரி வழக்கு. தமிழ்நாடு தலைமை செயலாளருக்கு தேசிய தாழ்த்தப்பட்டோர் நல ஆணையம் நோட்டீஸ். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி திமுக போராட்டம். நீட் முறைகேடுகளில் ஈடுபட்டோர் மீது மத்திய அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். நீட் எனும் சமூக அநீதிக்கு எதிரான திமுகவின் போரில் இன்று ஒலிக்கும் முழக்கங்கள் நாளைய வெற்றிக்கான அறிவிப்புகள். திமுக மாணவர் அணி நடத்திய போராட்டத்தை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ட்விட்டர் பதிவு. நாய் கூட BA பட்டம் வாங்கும் நிலை வந்துருச்சு. இந்த வளர்ச்சிக்கு திராவிட இயக்கம்தான் காரணம் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி சர்ச்சை பேச்சு. பாரதி என் பேர் வேற, BA அப்படின்னு போர்டு எழுதி மாட்டுவாங்க. காரணம் என்னன்னா ஊர்லயே ஒரே ஒரு BA தான் இருக்கும். இப்ப நாய் கூட BA வாங்குற பட்டம் ஆகி போச்சு நம்ம ஊர்ல. சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்துவது தொடர்பாக அதிகாரிகளுடன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆலோசனை. அமைச்சர் DRB ராஜா, தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்பு. நீட் தேர்வுக்கு முன்பாக எத்தனை அரசு பள்ளி மாணவர்கள் அரசு கல்லூரிகளில் சேர்ந்தனர் என்ற விவரங்களை வழங்க திமுக அரசு மறுப்பது ஏன்? தமிழ்நாடு அரசுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. திராவிட மாடல் ஆட்சியில் காவல்துறை சரியாக செயல்படவில்லை என சசிகலா குற்றச்சாட்டு. ரேஷன் கடைகளில் முறையாக பொருட்கள் விநியோகம் செய்யப்படவில்லை எனவும் விமர்சனம். லிட்டர் வாங்கணும்,
1,18,000 லிட்டர் வாங்கணும். அதையும் அவங்க வாங்கலை. இது மாதிரி என்ன செய்கிறாங்க இந்த திமுக அரசாங்கம்? மக்களுக்கு போய் சேர வேண்டியதை முறையாக கொடுக்க வேண்டிய நேரத்தில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணையில் தங்களை இணைக்க கோரி அமலாக்கத்துறை மனுவை தள்ளுபடி செய்து தூத்துக்குடி நீதிமன்றம் உத்தரவு. இரண்டாம் கட்டமாக சென்னையில் 750 மாணவர்களுக்கு கல்வி விருதினை வழங்கினார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். ஊக்கத்தொகை மற்றும் சான்றிதழை வழங்கி கௌரவிப்பு. வினாத்தாள் கசிவு காரணமாக நீட் தேர்வு மீதான நம்பகத்தன்மை போய்விட்டது. நீட் தேர்வால் மாணவர்கள் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பேச்சு. போன மே மாதம் 5ஆம் தேதி அந்த நீட் எக்ஸாம்லாம் நடந்துச்சு. அதில் சில குளறுபடிகள்லாம் நடந்ததா நம்ம நிறைய அந்த செய்திகள்லாம் பார்த்தோம், படித்தோம் இல்லையா? அதுக்கப்புறமே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நீட் தேர்வுக்கு மேலே இருக்கிற அந்த நம்பகத்தன்மையை மக்கள் மத்தியில் சுத்தமாக போயிடுச்சு. இனிமேல் நாடு முழுக்க அந்த நீட் தேர்வே தேவையில்லை அப்படிங்கிறத இந்த செய்திகள் மூலியமா நாம் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். நீட் தேர்வு விலக்கு கோரி தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கும் தீர்மானத்திற்கு மனப்பூர்வ ஆதரவு. நீட் தேர்வுக்கு விலக்கு என்பதுதான் மாணவர்களுக்கு ஒரே தீர்வு எனவும் விஜய் கருத்து. சரி, இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா, நீட்டு விலக்கு தான் இதுக்கு உடனடி தீர்வு. நீட்டு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். கல்வித்துறையை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும். மாநில அரசுகளை சுதந்திரமாக செயல்பட ஒன்றிய அரசு வழிவிட வேண்டும் எனவும் விஜய் வலியுறுத்தல். இப்ப இருக்கிற அந்த பொதுப்பட்டியல் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நீங்க அந்த துறைகள்லாம் பாத்தீங்கன்னா, மாநில அரசுகளுக்கு என்னதான் அதுல அதிகாரம் இருந்தாலும் அது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. அதனால மாநில அரசுகளுக்கு அந்த முழு சுதந்திரத்தை அது தரப்பட வேண்டும் அப்படின்றதான் இங்க என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். நாட்டுக்கு பன்முகத்தன்மை என்பது பலம்தானே தவிர பலவீனம் அல்ல. நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் என உரையை நிறைவு செய்த விஜய். கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரண வழக்கில் கைது செய்யப்பட்ட 6 பேருக்கு 2 நாள் காவல் நிறைவு. மீண்டும் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய சிபிசிஐடி போலீசார். தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் தொடக்க கல்வி ஆசிரியர்கள் போராட்டம். பதவி உயர்வு தொடர்பான கலந்தாய்வை நிறுத்தி வைக்க வலியுறுத்தல். விக்கிரவாண்டி ஆசாரங்குப்பத்தில் திமுக நிர்வாகி வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த வேஷ்டி சேலைகள் பறிமுதல். பாமக நிர்வாகிகளின் புகாரை அடுத்து தேர்தல் அதிகாரிகள் நடவடிக்கை. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும். சிறப்பு பார்வையாளர்களை அதிக எண்ணிக்கையில் அமர்த்த வேண்டும் எனவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். பொது சொத்துக்கு சேதம் ஏற்படுத்திய வழக்கில் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டிக்கு விதிக்கப்பட்ட 3 ஆண்டுகள் சிறை தண்டனை ரத்து. எம்பி, எம்எல்ஏக்கள் வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்த மேல்முறையீட்டு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. தமிழ்நாட்டில் இன்று முதல் 9ஆம் தேதி வரை லேசான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.
பழைய குற்றால அருவியில் குளிப்பதற்கான அனுமதி இரவு 8 மணி வரை நீட்டிப்பு. பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று தென்காசி மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. வைகை அணையில் இருந்து வினாடிக்கு 900 கன அடி தண்ணீர் திறப்பு. மதுரை, திண்டுக்கல் மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள மணீஷ் சிசோடியா, கவிதா வருகிற 25ஆம் தேதி வரை காவலை நீட்டித்து டெல்லி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. தனி விமானம் மூலம் பார்படாஸில் இருந்து புறப்பட்ட இந்திய அணி வீரர்கள் நாளை காலை 6 மணிக்கு டெல்லி விமான நிலையம் வந்தடைவார்கள் என தகவல். உலகக்கோப்பையுடன் நாளை தாயகம் திரும்பும் இந்திய அணி வீரர்கள் காலை 11 மணிக்கு பிரதமர் மோடியை சந்திக்க உள்ளதாக தகவல். சர்வதேச T20 போட்டிகளில் ஆல்ரவுண்டர்களுக்கான தரவரிசை பட்டியல் வெளியீடு. இந்திய அணி வீரர் ஹர்திக் பாண்டியா முதலிடம் பிடித்து அசத்தல்.